தனுசு ராசி நபர்களுக்கு ராகு தரக்கூடிய சில நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். லேட்டஸ்டாக கோச்சார் அமைப்புகளில் 2025 ராகு தனுசு ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப இடத்துல இருக்கு. இதனுடைய பலன், இந்த ராகுவோட பலனானது குரு பார்வை இது மேல விழ ஆரம்பிக்க போகிறது. அதாவது இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாத கணக்குல இருந்து ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக வரும், இந்த வருட கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் 2026 அந்த வருடங்கள் பிறந்து போகக்கூடிய மாதங்கள் வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததும் குருவெல்லாம் உச்சமாகி அதனுடைய பார்வை தாக்கமும் ராகுக்கு இருக்கும். அப்போ இந்த முறை குரு கிட்டத்தட்ட நேர் பார்வை இல்லாமல் மறைமுகமான, அதாவது 9ஆம் பார்வையாக, 3 பார்வையில் கடைசி பார்வையாக, அந்த பார்வையின் வழியாக தான் ராகுவை பார்க்க போகுது. அதனால குருவுக்கு பலம் குறைய போறதில்லை. அப்ப இந்த ராகுவை குரு பார்க்கறதுனால தனுசு ராசினவர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமான சூழ்நிலையா மாறும். பொதுவாகவே ராகு பலனை கொடுக்கணும்னாக்கா கிட்டத்தட்ட கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலியமா தான், புதுமையான விஷயங்கள் மூலியமா தான் சம்பந்தப்பட்ட நபருக்கு நன்மைகளை தரும். அதே போல தீமையையும் புதுமையான விஷயத்தின் மூலியமாக தான் தரும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையினாலையும் குரு பார்வையும் அதோடைய இடத்துல உழக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ ராகு சில விஷயங்களை எடுத்து செய்யறது கடமைப்பட்ட அமைப்புல மாறுது. ஆக இந்த ராகுவை நன்மை தரக்கூடிய ராகுவாக கருதலாம். மேலும் பணத்திற்கு, அதாவது 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 3ஆம் இடத்துல இருக்கு, 2க்கு 2. அப்ப பணத்தை சம்பாதிப்ப, பொருளை சம்பாதிப்ப அப்படின்னு தனுசு ராசி நபர்களை பார்த்து இந்த காலகட்டத்தில் பேசலாம், சொல்லலாம். ஸோ எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றது அந்த ராகுடைய நுட்பமான ஒரு பலன். இப்போ ராகு என்கிற கிரகம், நிழல் கிரகம், அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பார்வை வாங்கினதுனால அதுவும் வெளிச்சத்துக்கு வரும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன சேமிப்பு மூலியமாக உங்களோட வாழ்க்கை தரத்தை இதுக்கு மேற்பட்டு இந்த ராகு உயர்த்தும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவரவர் லெவலுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்துக்கு பிறகு சின்ன சின்ன லெவல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். எடுத்தோன்னே பெரிய பிரம்மாண்டங்கிறது ராகு கொடுக்க கடமைப்பட்டாலும் கும்ப இடத்துல இருக்கிறதுனால ஒரு அளவாக கொடுக்கறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. இப்போ இந்த ராகு சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமாக ஒன்று அதோட இன்னொன்று, அதோட இன்னொன்று, இப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த ராகு தனுசு ராசி நபர்களை தள்ளும். அப்ப இந்த விஷயத்தின் மூலியமா தான் தனுசு ராசி நபர்களுக்கு ராகு ஒரு யோகத்தை தர கடமைப்பட்டது. இது உங்களுடைய ஓன் உழைப்பா இருக்கலாம். ஏன்னா ராகு முயற்சி எடுக்க வைக்கும் நுட்பமான வழிகளில். அடுத்ததாக ஆன்லைன், முழுக்க முழுக்க ஆன்லைனை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஆன்லைன்ல தான் என் வாழ்க்கை இருக்கு, கம்ப்யூட்டர்ல தான் என் வாழ்க்கை இருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல்ல தான் என் வாழ்க்கை இருக்கு, செல்போனு, கம்ப்யூட்டர் இதை பேஸ் பண்ணி தான் என் வாழ்க்கை இருக்கு, ஆன்லைன் பங்கு வர்த்தகத்துல தான் என் வாழ்க்கை இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே ராகு தான் குறிக்கும். ஆக ஆன்லைன் மூலியமா தான் நான் வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலைமையில இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான காலம். அதன் மூலியமாக நிறைய வருவாயை பெற்றுத்தரும், பொருளை பெற்றுத்தரும், பெரிய பணக்கார அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களை பெற்றுத்தரும். இதெல்லாம் குரு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா உழுது. இந்த 2025 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல இந்த விஷயங்கள் அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப, ஏன் இந்த 3 மாசம் 4 மாசம்னா இந்த வேரியேஷன் வருதுன்னா அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ப ஒரு யோகா டைம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குன்னா இந்த கோச்சார் அமைப்பு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சிலருக்கு ஜூலையில் ஆரம்பிக்கலாம், சிலருக்கு ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கலாம், சிலருக்கு செப்டம்பர்ல ஆரம்பிக்கலாம், சிலருக்கு வருஷ கடைசியில கூட ஆரம்பிக்கலாம். ஆக குரு பார்வை கொஞ்சம் கொஞ்சமா உழ ஆரம்பிக்குது. இது முன்கூட்டியே ஒரு தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு பலன். அப்படிதான் இந்த வீடியோ தொகுப்பு. ஆன்லைன் மூலியமாக அனைத்து பொருள் சார்ந்த விஷயங்களையும் ராகு, அதாவது உங்களோட வளர்ச்சிக்கு தேவையானதை இந்த ராகு கொண்டுட்டு வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ். அடுத்ததாக சிறு குறு தொழில் மூலியமாக சின்ன சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய பிசினஸ், பெரிய லெவல்லாம் விட்டுறலாம், சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடிய தொழில் மூலியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கீங்க ராகு. அடுத்ததாக பார்ட் டைம் ஜாப், உபரி வருமானம்,
இது வரைக்கும் போகாத நபர்கள் கூட இதுக்கு மேற்பட்டு பார்ட் டைம் ஜாப், உபரி வருமானம், ஒரு புரோக்கரா மாறுவது, ஒரு ஏஜென்சியா மாறுவது, ஒரு 4 பேரை தேடி போறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்கலாம். உபரி வருமானத்திற்கு இந்த ராகு உங்களை தூண்ட வைத்து குரு பார்வை விடுவதனால அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமாக அமைச்சு தரும். ஆக ராகு யோகத்தை செய்வதற்கு தனுசு ராசி நபர்களுக்கு இப்படிதான் பலனை தரும். அடுத்ததாக ராகு சில விஷயங்களை பூசி மொழிகி, புரியுதுங்களா, உருவகப்படுத்தி சில விஷயத்தை சில நபர்கள்ட்ட கடத்தி இது நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை மூவ் பண்ண வைக்கிறது, சில பொய்களை பேசுவது, இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக ஒரு சில நபர்களுக்கு ஆதாயத்தை பெற்று தரும். புரியுதுங்களா? ஸோ ராகுவை புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான இடம். இங்க வந்து குருவுக்கு அதாவது குரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒளி பொருந்திய கிரகம், ராகு மிகப்பெரிய ஒளியற்ற கிரகம். புரியுது? அப்ப ராகு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மறைமுகமான வழிகளில் தான் அதிகமாக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் அமைப்புகள்ல தான் அதிகமாக இருக்கும். 2ஆம் தரம் 3ஆம் தரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகமாக இருக்கும். முதல் தரமான விஷயங்கள்ல வராது. இதெல்லாம் ராகுவோட நுட்பமான பலன்கள். அப்ப குரு பார்வை வர்றதுனால உங்களுக்கு 2ஆம் தரம் 3ஆம் தரமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு முதல் தரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். இது இன்னும் சில விஷயத்தை மெச்சூர்டா சொல்ல போனா சிலருக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகள் இருக்காது. இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு சோதனை அமைப்புகள் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராகு சோதனை, அதாவது இயற்கை நடைபெறுவதற்கு பதிலாக செயற்கையான முறையில் ஒரு விஷயத்தை கிடைக்க வைப்பது ராகு. அப்போ இது வந்து நுட்பமான பலன், இப்படிதான் கிடைக்க வரும். இன்னும் சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி செயற்கையாக தயாரிக்கக்கூடிய செயற்கையான பொருட்கள், செயற்கையான ஒரு விஷயத்த செஞ்சு அதன் மூலியமாக ஒரு பொருளை ஈட்டக்கூடிய எந்த ஒரு லைனாக இருந்தாலும் அது ராகு. அந்த விஷயத்தை எடுத்து சம்பந்தப்பட்ட இந்த தனுசு ராசி நபர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்க போகிறது. இது 3ல இருக்கிறதுனால அளவா கிடைக்கும். அது கும்ப வீடு, ஸ்திர வீடு அப்படிங்கிறதுனால, சனியின் வீடுங்கிறதுனாலையும். ஆக இந்த ஆன்லைன் மூலியமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் அதை பத்தின புரிதல் இருந்துச்சுன்னா நிறைய ஈடுபாடு காட்டலாம். புரிதல் இல்லாமல் எதிரி போய் மாட்டிக்க கூடாது. இறுதியாக நம்ம சொல்லக்கூடிய பலன் அதுதான். இப்போ புரிதலோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுங்கள். இந்த தனுசு ராசி நபர்களுக்கு இதற்கு மேற்பட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதிரி காலகட்டத்துக்கு பிற்பாடு இப்போதைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன முயற்சிகளும் பின்னாளில் பெரிய அளவு கை கொடுக்கும். இப்போதைக்கு சொற்பமாக இருக்கக்கூடியது பின்னாளில் பெரிய அளவு கை கொடுக்கும். அதை நீங்கள் இப்போதைக்கு உணர முடியாது. அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் 1 வருஷமா இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், இல்லை 1.5 வருஷமாக கூட இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு போடக்கூடிய விதை பின்னாளில் மரம். அது என்ன ஒன்று, புத்திசாலியாக இருந்தீங்கன்னா நீங்களே அறுவடை பண்ணி சாப்பிடலாம். இதுதான் ஜாதகத்துடைய அடிப்படையான பலன்.